அடுத்து இன்னொன்று வருவோம். மேலும் சில அரசு பள்ளிகள் மூடப்படுவது என்பது முழுமையான பள்ளி ஒழிப்பு நடவடிக்கையாக பொருள் கொள்ள முடியாது. தெளிவா சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமாக ஒரு மாணவர் கூட சேராத 0 சேர்க்கை கொண்ட பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டு அருகிலுள்ள பள்ளிகளுடன் இணைக்கப்படுவது பல ஆண்டு காலமாக நடைமுறையில் உள்ள ஒரு நிர்வாக செயல்பாடு தான். அது திமுக ஆட்சியில மட்டும் நடக்கல, எல்லா ஆட்சியிலுமே அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த ஏரியால 0ல இருக்க அட்டண்டன்ஸு டக்குன்னு அது இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்றது நடக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். அதை இவர் திருச்சி வேற மாதிரி சொல்லக்கூடிய விஜயை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நாம் முன்னாடி சொன்ன மாதிரி மலை பிரதேசங்கள் மற்றும் புதிதாக உருவான குடியிருப்புகளில் அண்மையில் 13 புதிய அரசு பள்ளிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. சில இடங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத பள்ளிகள் மூடப்பட்டாலும் புதிய பள்ளிகள் தொடங்கப்படுவதும் பல பள்ளிகள் தரம் உயர்த்தப்படுவதும் காரணமாக மொத்த எண்ணிக்கை நிகராக உயர்ந்துள்ளது. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 இடஒதுக்கீடு, ஸ்மார்ட் வகுப்பறைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் அரசு பணிகளை மாணவர்கள் விரும்பும் கல்வி நிலையங்களாக மாற்றி வருகின்றன. இது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த டேட்டாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய பேச முடியும். நீங்கள் காலேஜுக்கு வந்துட்டு நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆவான், பாதியில் நின்றுட்டு ஓடுவான். நான் காலேஜ் வந்துட்டேன், இனிமேல் என்னால் என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியல அப்படின்னா அவனுக்கு ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய், அவனுக்கும் ஒரு பாஸு, அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு இந்த அரசாங்கம் செஞ்சு எல்லாமே செஞ்சு நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டினுடைய கல்வி சதவீதம் உயர்ந்துக்கிட்டே போகுது. நான் சொல்லலை, ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது வைத்தறிச்சல் ஆகுது. எப்படி படிக்கிறாங்க? தமிழக வெற்றி கழகம் இக்க விட்டுறானுங்க. நம்ம கூட்டத்தில் படிக்காத தற்கொலை இருக்கு, ஆனால் படிக்கிறாங்களே அப்படின்ற வைத்தறிச்சல்ல இப்படி அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய விஜய்க்கு அந்த கூட்டத்துக்கு இந்த வீடியோ ஒரு பாடமாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.